போ உங்களுக்கு எத்தனை தோசை? 2 போதுமா? வீடியோ ஆன் பண்ணிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்றீங்க? ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். வாங்க சாப்பிடலாம். அண்ணன் டியூட்டி கிளம்பியாச்சு, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா 880 சப்ஸ்கிரைபர் வந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. என்னை இன்னும் அதிகமாக ஊக்கப்படுத்திகிட்டே இருக்கிறீங்க, ரொம்ப நன்றி, சரிங்களா? நானும் ஒரு வருஷமும் 3 மாதம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 1.25 வருஷம் ஆச்சு நானும் வீடியோ போட்டே இருக்கிறேன். ஏதோ கொஞ்சம் எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருக்கா? கமாண்டு எதுவும் ஒன்றும் வரல, நல்ல கமாண்டாக அனுப்புங்க, சரிங்களா? அப்பா அம்மா பிள்ளைக்குட்டி எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? பார்த்திங்கன்னா இந்த 2025 நான் ஒரு குறிக்கோளோடு இருக்கிறேன். எப்படின்னா, இந்த கோயிலில் போய் வீட்டில் சமைச்சு வச்சுட்டு கோயிலில் போய் அன்னதானம் விடுறாங்க அவங்க பார்த்திங்கன்னா, அதே மாதிரி இந்த சாப்பாடு இல்லாமல் இருக்கிறீங்க அவங்க, இந்த ரோட்டில் பெட்ஷீட்டும் கூட இல்லாமல் சும்மா வெறுநலத்தில் படுத்துக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் உதவி செய்யணும். நான் இப்போ ஒரு குறிக்கோள் பண்ணிக்கிறோம். அதுக்கு நாளைக்கு நாங்கள் போகிறோம். எங்கன்னா ஆலியாருக்கு பக்கத்தில் ஒரு அனாதை ஆசிரமம் இருக்குது, நாங்கள் அங்கே போகணும்னு இருக்கிறோம், சரிங்களா? போய் நாங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி தான் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் சாப்பாடு கொடுக்கணும், ரொம்ப ஒரு இதாக இருக்குது. 2025 கண்டிப்பாக இப்படி யாரோ ஒருத்தருக்குனாலும் உதவி செய்யணும். ஒருத்தருக்கு செஞ்சாலும் உதவி தான் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஏன்னா இந்த டயத்தில் சாப்பிட்டையா, பிடிச்சியா, நல்லா இருக்கிறையா, என்ன பண்ணுற, ஏது பண்ணுற அப்படின்னு கூட இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இல்லைங்களா? நம்ம அவங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தை சொல்லி ஒரு வாரம் சோத்தை கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு வர்றது அது நமக்கு ஒரு ஆசீர்வாதம். நம்ம செய்கிறது நம்ம புள்ள குட்டி நம்மளோட தலைமுறையில் வாழும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அந்த குறிக்கோளோடு தான் இருக்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கை கொடுங்க, சரிங்களா? எங்களால் முடிஞ்சது, எங்களால் அள்ளி கொடுக்க முடியலனாலும் கிள்ளினாலும் கொடுக்கணுங்கிற எய்மு ரொம்ப நாள் தெரியுங்க. அதனால் கண்டிப்பாக நாங்கள் செய்யணும். எங்களால் முடிஞ்ச ஒரு உதவி நாங்கள் செய்யணும், சரிங்களா? நீங்களும் கண்டிப்பாக உங்கள் ஊர் பக்கம் எத்தனையோ பேர் ரோட்டோரத்தில் படுத்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுங்க, துணிமணி வாங்கி கொடுங்க. ஒரு கடையில் ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும் கூட அது நமக்கு நன்மை தான் சேரும், தீமை சேராது. சரி, அதனால தயவு செய்து ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அதனால நாங்கள் ஒரு எய்ம் குறிக்கோளோடு இருக்கிறோம். நீங்களும் இந்த வருஷத்துலேருந்து ஒரு கடை பிடிங்க. ஒரு நேரம் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாட்டு கொடுத்து ஒரு 10 ரூபா கையில் கொடுத்து ஒரு துணிமணி கொடுங்க. அது ஒரு ஆசீர்வாதம். எனக்கு தெரிஞ்சது அதுதான், சரிங்களா? நாங்கள் செய்ய போகிறோம். நாளையிலேருந்து அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம், சரிங்களா? எத்தனை பாட்டு இருக்குது நினச்சி பாருங்க. அப்பா அம்மா இருந்து அப்பா அம்மா இல்லாமல் எத்தனையோ பேர், எத்தனையோ குழந்தைங்க நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தயவுசெய்து நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஏரியாவில் அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா உதவி செய்யுங்க. அது நன்மை உங்களுக்கு,
இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்று, நம்ம தலைவர் வந்து அடுத்த இதுக்கு ஆட்சிக்கு வரப்போகிறாரு. அவருக்கு நீங்கள் நல்ல ஒரு ஓட் போடணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கேப்டன் போய் பார்க்கணுன்னு ஒரு வேண்டுகோளோடு இருக்கிறோம். அதுக்கு உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால் தயவுசெய்து கேப்டனையும் நாங்கள் போய் பார்க்கணும். ஏன்னா அப்போ அந்த டைமில் போய் பார்க்க போயில நம்ம போய் பார்க்க முடியாத சூழ்நிலை. அதனால் இந்த டைம் போனால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால் இந்த டைம் கண்டிப்பாக நாங்கள் சென்னைக்கு போய் பார்த்தே ஆகணும். அதுக்காக நீங்கள் எல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சரியா? அங்கேயும் நம்மளால் முடிஞ்ச உதவி நம்ம செய்வோம், சரிங்களா? ரொம்ப ஆர்வமாக இருக்குது, ரொம்ப ஆசையாக இருக்குது. அவர் மாதிரி ஒருத்தர் வந்து பிறக்கிறதெல்லாம் கஷ்டம், சரிங்களா? கேப்டன் மாதிரி இன்னொரு கேப்டன் வர்றது சந்தேகம்தான். வேற என்ன ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க. இன்னைக்கு அப்பா அம்மாட்டெலாம் ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? அப்பா அம்மா கிட்ட